எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதைத்தான் குறித்து தியானிச்சோம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. அப்படியானால் இன்றைக்கு அநேகரை சாத்தான் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். எப்படியாயினும் தேவனை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லி வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்வது ஒருவனாலும் நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சாத்தான் நம்மை மோசம் போக்கும்படிக்கு சுற்றி திரிகிறான். 5 விதத்திலே அவன் தேவ ஜனத்தை மோசம் போக்குகிறான் என்று சொல்லி தியானித்தோம். அடுத்தது, நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்கிறோம். தன்னை தானே மோசம் போக்கிக் கொள்கிற கூட்டமும் உண்டு. யாராவது செய்வாங்களா? அப்படி செய்கிறாங்க. தன்னை தானே மோசம் போக்குகிற கூட்டம். எப்படி? வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்திற்று. 2ஆவதாக தியானித்தோம், இருதயத்தில் பெருமை அகந்தை அவனை மோசப்படுத்திற்று என்று தியானித்தோம். கடந்த வாரம் நீதிமொழிகள் 10ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் தியானித்தோம். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கண்டனைனா கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதலை வெறுப்பவன் மோசம் போகிறான். தன்னை மோசம் போக்குறது எப்படி? யாராவது அவனை கடிந்து கொள்வார்களானால், அப்படி பண்ணாத, அப்படி செய்யாத, இப்படி நடக்காத அப்படின்னு சொல்லுவானால், அப்படி சொல்லுகிறவர்களை அவன் என்ன பண்ணுறதில்லை? இந்த கடிந்து கொள்கிறதை ஏற்றுக்கொள்றதில்லை. அதனால் அவன் மோசம் போகிறான். நல்லது தானே கடிந்து கொள்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் என்ன கடிந்து கொள்கிறாங்களே, எப்படி கடிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் போது மோசம் போயிடுறாங்க. யாரை கடிந்து கொள்வார்? யாரை தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இப்போ யாரோ ரோட்டில் போகிறாங்க, தப்பு பண்ணுறாங்க, அவனை நம்ம கடிந்து கொள்ள முடியாது. நமக்கு தெரிஞ்சவங்க போகிறாங்க, தப்பு பண்ணுறாங்க, பிரதர் ஏன் பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கடிந்து கொள்ளலாம். நேசிக்கிறனா தான். இன்னொருத்தர் நம்ம சொல்கிறது முடியலையே. அப்படியே தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவளை கடிந்து கொள்வார். அதை கடிந்து கொள்ளும்போது நம்ம கேட்கலன்னா சிட்சிப்பார். எதுக்காக கடிந்து கொள்கிறார்? நாம மனம் திரும்பணும், அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்ளுதலை வெறுத்தா என்ன நடக்கும்? அமஸ்யா என்கிற ஒரு ராஜா இருந்தான். தீர்க்கதரிசினால் கடிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் கடிந்து கொண்டவனை வெறுத்தான், கொன்னு விடுவேன்னு சொன்னான். ஆனால் நடந்தது என்ன? அவனை வெட்டி கொன்னுட்டாங்க. அவனை வெட்டி கொன்னுட்டாங்க. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். அவனை வெட்டி கொண்டுட்டான். இன்னொருத்தன் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தான். யார் அவன்? உசியா. அவனுக்கு குஷ்டம் வந்தது. அவன் ராஜ்யபாரத்தை விட்டே விலகிட்டான். தேவனுடைய ஆலயத்துக்கே வர முடியாமல் போயிட்டான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம போதிக்கும் போது ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். உதாரணமாக அவன் தியானித்தோம், தாவீது தவறு பண்ணிட்டான். ஆனால் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஞானமாய் அவனை கடிந்து கொண்டு புத்தி சொன்னான். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லும்போது ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே கலாத்தியர் 6ஆவது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். என்ன சொல்லுது பாருங்க, 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்படியானால் மனுஷன் விதைக்கிறது தான் அறுத்தாகணும். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு பலன் உண்டு. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவா இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினால் நித்திய ஜீவனா இருப்பான்.
இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவங்க ஏராளம், ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஏராளம். வேதம் என்ன சொல்லுது? கலாத்தியர் 5வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னவா? ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாமிச இச்சைகள் வரும், ஆனால் அவன் என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவேன் என்கிற எண்ணம் உடையவனா இருக்கணும். நான் மாம்சத்தின்படி நடக்க மாட்டேன், ஆவிக்கேற்றபடி நடப்பேன் அப்படிங்கிற எண்ணம் உடையவனா இருந்தால் அவன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டான். மாமிசம் ஆவிக்குறமாகவும் ஆவி மாமிசத்துக்குறமாக வச்சுக்கிறது, அது அப்படிதான் சொல்லுது. அது ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. ஆவி ஒன்று சொல்லும், ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லும், அப்படி வாழலாம்னா மாமிசம் ஒன்று சொல்லும், அப்படிலாம் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு நம்மள சொல்லும். அப்படி நம்ம வாழ முடியாது. ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். வேதம் என்ன சொல்லுது? மாமிசம் ஆவிக்குறமாகவும் ஆவி மாம்சத்துக்குறமா போராடுது. ரெண்டும் எதிர்மறையா இருக்கு. மாமிசம் சொல்லுது இந்த தப்பை செய்யணும், ஆவி சொல்லுது செய்யாத அப்படின்னு சொல்லுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் மாமிசத்தின்படி பிழைத்தால், மாமிசம்னு சொல்லுது இந்த தப்பு செய்ய, இப்படி நட அப்படின்னு சொல்லுது. ஆவி சொல்லுது அப்படி செய்யாத, அப்படி பண்ணாத அப்படின்னு ஆவி சொல்லுது. ஆனால் நீங்களும் நானும் மாமிசத்தின்படி செய்கிறவளா இருந்தால், மாமிசத்தின்படி செய்கிறவளா இருந்தால் அழிஞ்சிரும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆவியில ஆத்மா செத்துருங்க. நல்லா கவனிச்சுங்க. மாமிசத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் போராடுகிறது. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். நம்மால மாம்சத்தின்படி பிழைக்க முடியுமா? மாம்சத்தின்படி பிழைக்க முடியுமா? முடியும். ஆவி ஒன்ன சொல்லுது இப்படி செய்யாதன்னு, மாமிசம் ஒன்ன சொல்லுது இப்படி செய்யின்னு. ஆனா மாம்சத்தின்படியும் பிழைக்க முடியும். அப்படி பிழைத்தால் சாவீர்கள். அதே நேரத்தில் ஆவி சொல்லுது அப்படி செஞ்சிடாத, அப்படி பண்ணிடாத, அப்படி நடந்துடாத அப்படின்னு ஆவி சொல்லுது. அப்போ ஆவி இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி நம்ம ஆவிக்கேற்றபடி நடப்போமானால் நம்ம பிழைச்சுக்கோம், நம்ம ஆத்மா பிழைக்கும். நல்லா கவனமாக கேட்டுங்க. மனுஷன் தன்னை தானே மோசம் போக்குறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. மாமிசத்தின்படி எவன் வாழ விரும்புகிறானோ அவன் மோசம் போய்விடுவான். நான் உதாரணமாக 2-3 காரியம் சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். இப்போ யூதா எழுந்து போய் 10,000 பேரை வெட்டிட்டாங்க யுத்தத்துல. சரி, பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக்குங்கிறது ஒரு ராஜா. இந்த பேசேக்கிலே அதோனி பேசேக்கு கண்டு அவனோடு கூட யுத்தம் பண்ணி பெரிசியரையும் கானானையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெரு விரல்களை தரித்து போட்டார்கள். இப்ப இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? அதோனி பேசேக் ஓடுறான், ராஜா ஓடுறான்.
அவனை பின்தொடர்ந்து பிடிச்சு கையில் உள்ள பெருவிரல், கால்களில் உள்ள பெருவிரல் எல்லாத்தையும் வெட்டி விட்டானுங்க. எல்லாத்தையும் வெட்டிட்டானுங்க. யாரு? யூதர்கள். கையில் உள்ள பெருவிரல், காலில் உள்ள பெருவிரல் ஏன் வெட்டிட்டாங்க? இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றார். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். அவன் செத்து போனான். மாமிசத்துக்கென்று பிழைத்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தானே மாம்சத்தின்படி பிழைத்து மோசம் போய்விட்டான். எப்படி மோசம் போனா? அடுத்த 70 ராஜாவை பிடிச்சவன் ஏதோ சாப்பாடு போடாமல் விட்டான் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. 70 ராஜாக்களுடைய பெருவிரல்களையும், கை பெருவிரல், கால் பெருவிரல் இதெல்லாம் வெட்டி தான் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிடுங்கடா எடுத்து அப்படின்னு சொல்லி மாம்சத்துக்கென்று விதைத்தான். மாமிசத்துக்கென்று விதைத்தான். மாமிசம் சொல்லுது அதோனிபேசேக்கு, அந்த ராஜாக்களை பிடிச்சிட்டு வந்துட்டால 70 பெருவரில் வெட்டு, கை காலில் உள்ள பெருவரில் வெட்டு அப்படின்னு மாமிசம் சொல்லுது. வேண்டாம், எதுக்கு, அவனும் நம்மளை போல ராஜா தானே அப்படின்னு விட்டுருக்கலாமே. ஆனால் மாமிசத்தின்படி பிழைக்கிறவன் அதே போல அவனை யூதர்கள் பிடித்தார்கள் யுத்தத்தில். அவனுடைய 2 கை பெருவிரல், கால் பெருவிரல் வெட்டிட்டான். அது அவனே சொல்றான், நான் 70 ராஜாக்களின் கை பெருவிரல்கள், கால்களின் பெருவிரல்களை நான் வெட்டி என் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிட வைத்தேன். தேவன் எனக்கு அப்படியே செய்தார். அருமையானே, ஏன் மோசம் போனா? இவன் மோசம் போனான், கடைசியில் மோசமே போயிட்டான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் அப்படி இருக்க மாட்டான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மோசம் போகிறான். நல்லா கவனிச்சுங்க. 2 காரியம், தீமை செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது, அதே நேரத்தில் செய்யாமலும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. எதை சூஸ் பண்ணுவோம்? நமக்கு லாபம் வருதுன்னா தீமை செய்யறது சூஸ் பண்ணிக்குவோம். அதனால என்ன ஆயிடுறாங்க? தங்களை தாங்களே மோசப்படுத்திக்கிறாங்க. தனக்கு லாபம் வருதுங்க, எனக்கு சந்தோஷம் வருது, எனக்கு நன்மை வருது, அதனால நான் தீமை செய்றேன். நோ சிஸ்டர், நோ பிரதர், உன்னை நீயே மோசப்படுத்துகிறிய. நல்லதுன்னு தெரியுது, இது தீமைன்னு தெரியுது. அப்படி தீமைன்னு தெரிஞ்ச பிறகும் நீ தீமையை தானே செய்ற. அப்ப தீமையை செய்யறது என்ன அர்த்தம்? உன்னை நீயே மோசப்படுத்துகிறேன்னு அர்த்தம். நல்லது செஞ்சா ஆவியினாலே நம்ம பிழைப்போம். அது ஏன் அப்படி தீமை செஞ்சாங்க? மாம்சத்திற்கென்று பிழைக்கிறவர்கள் தீமை செய்வார்கள். மாமிசத்திற்கென்று பிழைக்கிறவர்கள் தீமை செய்வார்கள். ஆனா அவங்களுக்கு நன்மை என்னன்னு தெரியுமா? தெரியும். ஆனா மாம்சத்தின்படி பிழைக்க நினைக்கிறதுனாலதான் தீமை செய்றாங்க. தீமை செய்றாங்க. அதனாலதான் தீமை செய்றவங்க தங்களை மோசப்படுத்தி கொள்கிறார்கள். பாவம். இந்த அதோனிபேசேக் இப்படி பின்னால் அவனுக்கு நடக்கும்னு அவனுக்கு தெரியுமா? இப்படி யூதர்கள் என்னை பிடிச்சு கை பெருவர்கள், கால் பெருவரெல்லாம் வெட்டிடுவாங்க, அதனால நம்ம இந்த 70 ராஜாக்களுடைய கை பெருவரெல்லாம் வெட்டக்கூடாது, நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருப்பானா? நினைக்கல. அவனுக்கு அந்த சூழ்நிலையில அவன் மனசாட்சி சொல்லுது வெட்டு. இன்னொரு மனசாட்சி சொல்லியிருக்கணும், வேண்டாம்ப்பா, அவங்களும் ஒன்று போல ராஜாக்கள் தான்ப்பா சொல்லியிருக்கணும். ஆனால் இவனும் மாமிசம் சொன்னபடி நடந்தான், மோசம் போய்விட்டான், செத்தான், செத்து போனான். அருமையானே, யார் மாம்சத்தின்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மோசம் போவாங்க. ஆனா ஒண்ணு, ஆவியின்படி நடக்கிறதுக்கும் ஆலோசனை ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு, இப்படி நட, இப்படி நடன்னு. ஆனா மாமிசம் சொல்லும், இல்லை வேண்டாம், அப்படி செஞ்சா அவங்களுக்கு நல்லதாயிரும், இப்படி செஞ்சா நமக்கு நல்லதாயிரும் சொல்லி மாமிசத்தின்படி செய்வான். அப்படி மாம்சத்தின்படி பிழைத்தால் வேதம் சொல்லி சாவீர்கள்னு. மாமிசத்தின் படைக்கிறவனுக்கு
நல்ல கவனிச்சிங்க, என்ன செய்யறான்னு அதுதான் முடிவாக இருக்கும். என்னைக்குமே நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நமக்கு யார் தீமை செய்யணும்னு நினைச்சா கூட நம்ம நல்லதை செஞ்சுருவோம். அவன் எனக்கு தீமை செஞ்சான் பிரதர், நான் அதனால செஞ்சேன் பிரதர் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. அது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். ஆவிக்குரோமாய் மாம்சமும் மாம்சத்துக்குரோமாய் ஆவியும் போராடுகிறது. மாமிசத்தின்படி செய்தால் அழிவீர்கள், ஆவியினாலே சரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியினாலே சரத்தின் செயலை அழிக்க முடியுமா? முடியும். ஆண்டவர் சொல்லித்தர இப்படி செய்யாத, மாமிசம் சொல்லுது இப்படி செய்யு. இப்போ நான் வேண்டாம் பட பிசாச, என் மாமிசம் சொல் முடியாது, ஆண்டவர் சொன்னபடி செஞ்சேன்னா நான் பிழைப்பேங்க. தங்களை தாங்களே மோசம் போக்கிக் கொள்றாங்க. மாம்சத்தின்படி நடந்து மாமிசத்தின்படி நடந்து தங்களை தாங்களே மோசம் போக்கிக் கொள்ளுகிறார்கள். தயவு செய்து நம்முடைய விசுவாச சகோதரர்கள் மாமிசத்தின்படி நடப்போமானால் அது நம்மை மோசப்படுத்திவிடும். ஆனால் மோசம் போவோன்னு தெரியாதே, பின்னால் நமக்கு மோசம் வரும்லாம் நினைக்க மாட்டோமே. இப்போ நல்லது, நமக்கு மனசு சந்தோஷம், அதனால மோசப்படுத்திடுவோம் அப்படின்னு மோசப்படுத்துவோம். ஆனால் பின்னால் அது விளையும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுத்து தான் ஆகணுங்க, அதை அறுத்து தான் ஆகணும். ஆனால் பின்னால் விளைவை பற்றி நினைக்கிறதே இல்லையே, பின்னால் வரும் விளைவை பற்றி நினைக்கிறதே இல்லையே. தற்சமயம் இப்பொழுது எனக்கு தீமை செய்கிறது சந்தோஷமா இருக்குது. ஓகே ரைட்டுப்பா, வச்சுக்கோ போ, உன்னை நீயே என்ன பண்ணிக்கிற, மோசப்படுத்திக்கிற. நான் உதாரணமா இன்னொருத்தரின்னு சொல்றேன். எல்லாருக்கும் தெரிந்த நபர் தாவீது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இப்போ யுத்தத்திற்கு ராஜாக்கள் போகிற காலம். அதுல ராஜாவாகிய தாவீது போகாம தளபதி யோவாபையும் அவனோடு கூட தன்னுடைய சேவகர்களையும் அனுப்பிச்சிட்டான். ரப்பாவை முற்றுகை போடணும் அப்படின்னு சொல்லி எருசலேமிலிருந்து அனுப்பிச்சுட்டான். இவன் எருசலேமிலே இருந்துட்டான். எல்லாருக்கும் இது நமக்கு தெரியும். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். என்ன சொல்றது பாருங்க, அவன் தற்செயலா உப்பரிக்கையில் உலாவுறான். சாயங்காலம் தூக்கத்திலிருந்து எழும்பிட்டு கேஷுவலாக நடந்திருப்பான், வாக்கிங் பண்ணியிருப்பான். அப்படி நடக்கும்போது உப்பரிக்கையிலேருந்து எட்டி பார்த்துட்டான். கேஷுவலாக தான் பார்த்தான், தப்பாக பார்க்கவே இல்லை. அங்கே ஒரு தப்பான காரியம் நடக்கும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. கேஷுவலாக பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே ஒரு பெண்ணு குளிச்சுட்டு இருக்கிறான். பெண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு மட்டும் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அவள் வெகு சௌந்தரியம் உள்ளவளாங்க. அப்படின்னா பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கிறாளேன்னு சொல்ற அளவுக்கு இவன் உள்ளத்துல பேசுது, எண்ணம் பேசுது, எண்ணம் பேசுது. இப்போ மாமிசன் சொல்லுது, பாரு நல்லா இருக்கல்ல, ரொம்ப அழகா இருக்கல்ல அப்படின்னு சொல்லுது. இப்ப மாம்சத்தினால மோசம் போறான் பாருங்க எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். இப்ப உடனே ஆள் அனுப்பிச்சான். இது மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறது யாருப்பா, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் சொல்லிட்டாங்க உரியாவின் மனைவி. இப்ப உரியா எங்க இருக்கிறான்? யுத்தத்தில் இருக்கிறான், யுத்தத்தில் இருக்கிறான். உரியாவின் மனைவி அப்படின்னு சொல்லி ஆட்கள் வந்து சொல்லிட்டாங்க. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். இப்ப என்னாச்சு? அவளை வரவழைச்சான், கொண்டு வந்துட்டாங்க.
எங்க மாமிசம் சொல்லுது அடுத்தவன் மனைவி அது, பிறவனுடைய மனைவி இச்சையாதிருப்பாக. 10 கற்பனைகள் அது ஒன்று. இது எனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவன், நல்லாவே தெரியும். இப்போ மாமிசம் சொல்லுது அவளை தீட்டுப்படுத்துன்னு. அப்போ ஆவி என்ன சொல்லியிருக்கோம்? வேண்டாம்ப்பா, பிறனுடைய மனைவியை தொடுவதோ அவளோடு விசாரம் பண்ணுவதோ தவறுப்பா அப்படின்னு ஆவி சொல்லியிருக்கோம். இந்த ஆவி சொன்னதை இக்னோர் பண்ணிட்டு போ, மாமிசத்தின்படி தனக்குத்தானே மோசத்தை உண்டாக்கிக்கிட்டான். இவன் இப்படி செஞ்சுட்டானே, பின்னால இப்படி ஒரு நஷ்டம் நமக்கு வரும்னு நினைச்சிருப்பானா? சான்ஸே இல்லைங்க. எவனுடைய மனைவியோ நம்ம இப்படி இச்சிக்கிறோமே, இப்படி தவறு செய்கிறோமே, ஏன் மனைவியை என்னைக்காவது ஒருத்தன் தொடுவானா? ஐயோ நான் செஞ்சதுக்கு எந்த அளவுன்னு அளக்கிறோமோ அந்த அளவு நமக்கு அளக்கப்படும் நினைச்சானா? நினைக்கலையே, நினைக்கலையே. அவனுக்கு தன்னை தானே மோசம் போக்கிக் கொள்கிறான் தன்னுடைய இச்சையினாலே. ஆனா பின்னால என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியாது, தெரியாது. அது ஒன்று பேசக்கு பின்னால இவங்க இந்த கட்டவரெல்லாம் கட் பண்ணனால பின்னால நமக்கு ஒரு மோசம் வரும் அப்படின்னு நினைச்சானாக்கும், நினைக்கல. ஆனா செஞ்சிட்டான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, நீ எதை விதைக்கிறிய அறுக்க செய்வேன். இப்போ அதே தாவீது யாருடைய மனைவியோ கூட்டிட்டு வந்து கெடுத்துட்டான். இவனே தன்னைத்தானே மோசப்படுத்திக் கொள்கிறான். இப்ப ஆவியான போராடி இருக்க மாட்டாரா? அவருக்கு வசனம் தெரியும் தானே, பிறனுடைய மனவேடத்தில் பிரவேசிப்ப தவறுன்னு தெரியும் தானே. அப்ப ஆவியான போராடி இருப்பாரா? மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, இச்சிக்கிறது சொல்லுந்தான். ஆனால் அந்த ஆவிக்கு விரோதமாய் வருகிற அந்த மாம்ச சிந்தையின்படி நடக்கணும்னு நினைக்கிறான். சௌரனே நல்லா கவனிச்சுக்கோ, வாழ்க்கையில் ஒன்னை நீயே மோசப்படுத்திக்காத. எப்படி மோசப்படுத்திக்கிற? மாமிசம் சொல்லுது தேவனுடைய வார்த்தைக்கு மீறி இப்படி செய்யின்னு சொல்லு. ஆவி சொல்லுது செய்யாத மகளே, செய்யாத மகனே, அப்படி பண்ணாத மகனே, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவரால் நீ சொல்லப்படுகிற வார்த்தையை விட்டுட்டு உன் மாமிசம் சொல்ற வார்த்தையின்படி ஜீவிப்பாயானால் நல்லா கவனிச்சுங்க, மோசம் போயிடுவேன், மோசம் போயிடுவேன். தன்னைத்தானே மோசப்படுத்திக் கொள்கிறாங்க. இப்ப தாவீதுக்கு பின்னால நஷ்டம் வரும்னு தெரியுமா? தெரியாதுங்க. பின்னால மனுஷன் எந்த அளவின அளக்குறானோ அந்த அளவின அளக்கப்படும். பின்னால தன்னுடைய மனைவிகளுக்கு ஒரு மோசம் வரும்னு தெரியுமா? எவன் மனைவியை மோசப்படுத்துறானே இப்ப ஆண்டவர் ஒத்திருக்க மாட்டாரு. செய்யாதப்பா, செய்யாத. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்வான். நான் யுத்தத்துக்கு போறாமா, இந்த இடத்துல எங்க தங்கலாம், எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்வான். அப்படி இருக்கும்போது இவன் ஆண்டவர் இது அவனுடைய மனைவியாச்சே, செய்யலாமா, போலாமா, கூட்டிட்டு வர சொல்லலாமா, கேட்கக்கூடாது. கர்த்தர் தான் சொல்லியிருப்பாரு பிறனுடைய மனைவிடத்தில் பிரவேசிக்காதுன்னு. அவருக்கு தெரியுங்க, தெரியும். ஆனாலும் தன்னைத்தானே மோசப்படுத்திக் கொள்கிறான் மாம்சத்தின்படி நடந்து. அதனால் நடக்கிறது என்ன எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் சொல்றேன் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நல்லா சொல்றேன். நீங்க மாமிசத்தின்படி எதையாவது செஞ்சு யாருக்காவது கெடுதல் உண்டாகிடணும், அதை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா பின்னால அதனுடைய விளைவு வருங்க, விளைவு வரும். ஏன்னா வசனம் சொல்றது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்தே ஆவான். இன்னைக்கு நல்ல வேலை நம்மால் அவங்கள மோசப்படுத்திட்டான், அவங்கள ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டோம் அப்படி நம்ம நினைக்கலாம் நினைக்கலாம் நினைக்கலாம். அதே காரியத்தை இன்னொரு நாள் நமக்கு செய்ய ஆண்டவர். என்ன விதைக்கிறியோ அதை அறுத்துட்டு ஆகணும், வேற வழியே இல்லை. நான் ஒருத்தரை பற்றி இவரை பற்றி தப்பா சொல்லணும். ஏன்னா இவரும் அவரும் நல்லா இருக்கிறாங்க, 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க. சும்மா உதாரணம் சொல்றேன். இப்ப அவர்கிட்ட இருந்து இவரை பிரிக்கணும். அதனால நான் சொல்றேன், இவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, அவர் அப்படி இப்படி உங்களை பற்றி இப்படி சொன்னார், நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் மாம்சத்தின் ஆவி சொல்லுது, ஏன்டா இப்படி சொல்லி அவங்களை 2 பேரையும் பிரிக்கிறேன், ஏன் பிரிக்கிறேன்,
சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறது கர்த்தருக்கு அருவருப்பு, அப்படி செய்யாத அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆனால் நான் மாம்சத்தின்படி நினைச்சு, பிரதர் உங்களை அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னாருன்னு சொன்னா நீங்க போய் கேட்பீங்களா? அவர்கிட்ட கேட்க மாட்டாருங்க, கேட்க மாட்டாரு. நீங்க இப்படி சொன்னீங்களாமே, இல்லையே நான் சொல்லவே இல்லையே. அப்போ சொன்ன நான் மாட்டிக்குவேன், அதனால தான் சொல்லி விடுறது நான் கேட்காதீங்கன்னு. இப்போ இவர் கேட்க மாட்டார். கேட்காதனால என்ன பண்ணுறாரு? அவரை பார்த்தோன்னே முறுக்கிட்டு போறாரு. இதே தான் எனக்கும் நடக்கும், இதே தான் எனக்கும் நடக்கும். நான் தானே இவங்களை பிரித்தேன், நான் தானே பிரித்தேன். நல்லா கவனமாக கேட்டுங்க, நல்லா கவனமாக கேட்டுங்க. யாருக்கோ மோசம் போய், அதாவது எதையாவது தப்பு பண்ணி தன்னைத்தானே மோசம் போக்கி கொள்ளாதே. மாம்சம் ஆவிக்குறமாக, ஆவி மாம்சத்துக்குறமாக இச்சிக்கும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இப்போ அதோனி பேசைக்கு பின்னால நம்மளை பெருவரில் வெட்டுவானுங்கன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா விதைச்சதை அறுத்துட்டான்லவா. மறுபடியும் சொல்றேன், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். ஏன்னா நம்ம நல்ல மரம், ஆவிக்குரியவர்கள். நமக்கு தீமையா சொன்னாலும், தீமையா நினைச்சாலும், தீமையா பண்ணினாலும் நல்லதே செஞ்சிருவோம். இப்ப இந்த தாவீதினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். என்ன செய்யறாரு கர்த்தர் பாருங்க, வாசிங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். போதும். என்ன சொல்லுது பாருங்க. அப்சலோம் ராஜ்யபாரத்தை பிடித்த போது இவன் ஓடி போயிட்டான். ஆனா 10 மறுமனை ஆட்டிகளை அரண்மனையில காவலுக்கு வச்சுட்டான். ஆனா நடந்தது என்ன? மறுமனை ஆட்டிகள் மனைவிகளுக்கு சமம் தான். ஆனால் 10 மறுமனை ஆட்டிகளையும் சொந்த மகன் அப்சலோமை கெடுத்தான். இவனுக்கு தெரியுமா இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் என் மறுமனை ஆட்டிகள் மோசம் போவாங்க? தெரியுமா? தெரியாதுங்க. பின்னால நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் என் கர்த்தர் உண்மை உள்ளவர், என் கர்த்தர் உண்மை உள்ளவர். தன்னைத்தானே மோசம் போக்கி கொள்ளுகிற கூட்டம் உண்டு. தாவீது தன்னைத்தானே மோசம் போக்கி கொண்டான். பின்னால் இப்படி வரும்னு அவனுக்கு நினைச்சிக்க மாட்டானே. நான் ராஜா, என் மனைவிய, என் மறுமனையாட்டிய ஒருத்தரம் தொட முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, டேய் என்ன செஞ்ச பாவம், எவனுடைய மனைவியோ கூட்டிட்டு வந்து கெடுத்து விட்டியே, நான் ஒன்ன என்ன செய்யறேன் தெரியுமே, வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சிடறேன். உன் பையனாலே உன்னை வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சிடறேன். உன் மர்மநாட்டியால் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உன் பையனை வச்சே கெடுக்க வைக்கிறேன்டான்னு அடிச்சிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டுங்க. நானும் நீங்களும் நம்மை நாமே மோச போக்கிக் கொள்கிற அளவுக்கு வாழக்கூடாதுங்க. ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கும். ஒருவேளை ஒருத்தர் மேல பிடிக்கல, அதனால அவங்கள இப்படி அப்படின்னு சொல்லி எண்ணொத்திட்ட சொல்லி அவங்களுக்கு இவங்களுக்கும் பிரிவினை உண்டாக்கிடலாம்னு நினைச்சோன்னு வச்சுங்க, நம்ம இப்போ ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு காலத்துல யாரை நீங்க நேசிச்சு சொன்னீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்குமே பிரிவினை வந்துடும். ஏன்னா நீ விதைச்சதை அறுத்துத்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இது தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்ளுகிற ஒரு நிலை. அவங்க தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்ளுகிறோம் நினைப்பாங்களா? இல்லையே, இல்லையே. யாரையா பார்த்தோன்னா அவங்க மேல ஒரு அவங்க இவங்க இவங்க சொல்லி 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 பிரிவினை உண்டாக்குறதா அவங்களுடைய எண்ணம். தயவு செய்து நீங்க இப்படிலாம் செய்வீர்களானால் தன்னை தானே மோசம் போக்கிக் கொள்கிறீர்கள் அர்த்தம். பின்னால அது விளையும், பின்னால விளையும். ஆனா இப்போ நமக்கு கரெக்டா சொல்லிட்டோம்பா, போட்டு விட்டா அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. ஆனால் எதை விதைச்சோமோ அதை அறுத்தி ஆகணும். தன்னை தானே மோசப்படுத்திக் கொள்ள. அருமையான சௌர்ணே சௌரியே, நீ ஒன்ன நீயே மோசப்படுத்திக் கொள்ளாதே.
ஆவினாலே நீ நடந்தாயானால் உன்னை நீயே மோசப்படுத்த மாட்டேன். நீ மாம்சத்தின்படி நடப்பாயானால் உன்னை நீயே மோசப்படுத்திக்கிற. இன்னும் சொல்றேன் கேளுங்க. விதைத்ததை எப்படி அறுப்பான்னு சொல்லி, சரியா? 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 27வது 28வது வசனங்கள். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட போகவிட்டான். இப்போ அப்சலோம் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சு வஞ்சிருக்கான். அப்போ ராஜாவையும் அவனோடு கூட ராஜகுமாரர்களையும் அந்த விருந்துக்கு கூப்பிடுறான். அவன் சொல்றான், தேவையில்லாமல் ஏன்பா அப்படி பண்ற அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான், ராஜகுமாரர்களையாவது அனுப்புங்க. அவன் பிளான் என்ன? அப்சலோமுடைய தங்கச்ச தாமார அம்னோன் அசிங்கப்படுத்திட்டான், கெடுத்துட்டான். இது அவன் மனசுல இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, இது அவன் மனசுல இருக்கு. அதனால அவனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த இன்டென்ஷன். இது உடனே நடக்கலை, கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தான். அதை வச்சு தியானிச்சு, எனக்கு ஒரு ஆணைக்கு ஒரு காலம் வந்துச்சு இல்லடா, பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு நினச்சி, அந்த ஒரு காலம் வரும்போது அந்த மயிர் கத்திரிக்க ஆடு மயிர் கத்திரிக்கிற அந்த காலத்தில் ராஜாவையும் குமார்களையும் கூப்பிட்டான். ராஜா வேண்டாம்ப்பான்னு, சரி குமார்களையாவது அனுப்பிச்சுங்க, அப்சலோம் மற்ற எல்லாரையும் அனுப்பிச்சி விடுங்கன்னு. ரைட்டுன்னு சொல்லி ராஜா என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிச்சிட்டாரு. தயவுசெய்து நல்லா கவனிச்சுங்க. இப்போ அப்சலோம் என்ன சொல்றான், எப்பா இந்த விருந்து நடக்கும்போது எல்லாம் தண்ணி மதுபானத்தில் மிதந்திருப்பானுங்க. நான் அம்னோனை அடிச்சு கொல்லுங்கன்னு சொல்லுவேன், நீங்க எல்லாரையும் விட்டுறணும், அவனை மட்டும் அடிச்சு கொள்ளணும். பாருங்க, தன்னைத்தானே மோசப்படுத்தி கொள்ளுகிறான். தன்னைத்தானே. தங்கச்சிக்கு நடந்தது வேற, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு என்ன முடியல, தன்னைத்தானே மோசப்படுத்துறான். இன்னைக்கு இவன் அடிச்சா நாளைக்கு நம்மளை அடிக்க மாட்டாங்களா? அப்படி அவன் நினைக்கல, நினைக்கிறேன்ல. நான் யாரை சொல்றனோ, அம்னோனை நீங்க அடிச்சு காலி பண்ணிருங்கன்ட்டாங்க. நடந்தது என்ன? வாசிப்பா அடுத்த வசனம். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமா இருங்கள் என்று சொல்லியிருந்தான். ஏன்னா தன்னைத்தானே மோசப்படுத்தி கொள்றான் பாருங்க. பின்னால நமக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கணும் அவன் நினைச்சிருப்பானா? சான்ஸே இல்லைங்க. நான் ஒரு ராஜா மகன், இப்போ நான் பின்னால் எங்கள் அப்பாவை ஏமாத்தி ராஜாவாவேன், என்னை எவனும் அசைக்க முடியாது அப்படிதான் நினைச்சிருக்கணும். அதனால அவனுடைய சேவகரிடத்தில் சொல்லிட்டான், அம்னோனை அடிச்சு கொன்னுருங்கடான்ட்டான். பாவம், இந்த சேவகர்கள் அப்சலோம் வார்த்தையின்படியே அவனை அடிச்சு கொன்னுட்டாங்க. தன்னைத்தானே மோசப்படுத்தி கொள்கிறான். இவனுக்கு பின்னால ஏதாவது ஒரு விளைவு வரும்னு அவனுக்கு தெரியுமா? சான்ஸே இல்லைங்க. நம்ம இப்படி அவனை அடிச்சு கொன்னுட்டோமே, நமக்கு பின்னால இப்படி ஒரு விளைவு வரும்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்சலோம் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவன். ஒரு நாளிலே தாவீது ராஜாவாக இருக்கும் போதே ஜனத்தை கூட்டி வைத்து அப்சலோம் ராஜாவானான்னு சொல்லி அவன் எக்காலம் ஊத வச்சான். இப்போ அப்சலோம் ராஜாவானோடனே தாவீது பயந்துட்டான். ஐயையோ, நமக்கு என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்லி அவன் ஊரை விட்டே போறான். அவனுடைய சேவைகள் கொஞ்சம், அவன் குடும்பத்தார் கொஞ்சம், அவனுக்கு வேண்டிய ஜனங்கள் கொஞ்சம், எல்லாரும் போயிட்டாங்க.
இப்போ தாவீதினுடைய சேனை தனியா போகுது. அப்சலோம் இங்க இருக்கிறான் எருசலேம்ல. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்சலோம் தாவீதோட யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தான். அந்த நேரத்தில் தாவீது சொல்றான், எப்பா பிள்ளையாண்டனை கொஞ்சம் பாதுகாப்பா நடத்துங்கப்பா. பிள்ளையாண்டான்னா யாரு? அப்சலோம். கொஞ்சம் பார்த்து நடத்துங்க, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். யார்கிட்ட? யோபுகிட்ட. நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ யுத்தம் மும்முரமா இருக்குது. யுத்தம் மும்முரமா இருக்குது. அப்சலோம் யுத்தத்தில் வேகமா போறான், குதிரையில போறான். திடீர்னு சொல்லி அது சன்னல் பின்னலான கருவாலி மரங்களுக்கு நடுவில் இந்த கழுத போயிடுச்சு. என்ன நடந்தது? 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. கவனமா கேளுங்க. இப்போ அவன் தனக்கு தானே மோசத்தை உண்டாக்கி கொண்டவன். இப்போ யுத்தம் நடக்குது. அப்சலோமுக்கும் யோபுக்கும் சேவருக்கும். தாவீது சொல்லிட்டான், எப்பா பிள்ளையாண்டனை பார்த்து நடந்துங்க. இப்போ இந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னனான ஒரு கருவாலி மரத்துக்கு அப்படியே போயிடுச்சு, நடுவில் போயிடுச்சு. இந்த சிச்சுவேஷனில் அவனுடைய தலை இப்படி கருவாலி மரத்தில் மாட்டிடுச்சு. மாட்டின உடனே அந்த கழுதை என்ன பண்ணிடுச்சுது? அப்புறம் போயிடுச்சு. மாட்டிருக்க எஜமா மாட்டிட்டு உட்காந்துருக்காரு, அதனால் அப்படியே நிற்போன்னா நிற்கும் கழுதை. அது பாட்டுக்கு அது ஸ்பீடில் போயிடுச்சு. இப்போ வேற வழியே இல்லை. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்குறான். கவனமா கேட்டுங்க. இந்த அப்சலோம் எப்படி தன்னை தானே மோசப்படுத்தி கொண்டான் என்பதை கொஞ்சம் பார்ப்போம். வாசிங்க அதே அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். போதும். இப்போ ஒரு சேவகன் பார்த்துட்டான், கர்வாலி மரத்தில் தொங்குறத ஒரு சேவகன் பார்த்துட்டான். சேவகன் பார்த்து யோபிட்ட வந்து சொல்லிட்டான், தளபதிட்ட சொல்லிட்டான், ஐயா நான் அப்சலோம் தொங்குறத பார்த்தேன், வந்துட்டேன் யானா. யோவாப் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். போதும். அவன் சொன்னான் அந்த சேவகர்கிட்ட, டேய் அவனை சாப்பிடுச்சு கூடாது, நான் அவனுக்கு வெள்ளிக்காசு தந்திருப்பேன். நோ, பிள்ளையாண்டாருனால கையை போடாதுன்னு ராஜா சொல்லியிருக்காரு, நான் செய்ய மாட்டேன்ட்டான். ஆனால் இப்போ தொங்கிக்கிட்டு இருக்கிறான், கர்வாலி மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இவனால மூவ் பண்ண முடியாது. இவன் வந்தான், ஈட்டி அடிச்சு வந்தான், பட்டுன்னு குத்திட்டான். பின்னால் ஒரு 10 சேவகர்கள் வந்தாங்க. 10 சேவகர்களும் அவனை அடிச்சே கொன்னுட்டாங்க. அப்படிதான் போட்டு அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று ஓட்டார்கள். ஏங்க அன்னைக்கு என்ன செஞ்சான்? அப்சலோம் அம்னோனை அடித்து கொண்டான், தன்னைத்தானே மோசப்படுத்தி கொண்டானே. இன்னைக்கு மற்றவங்க அவனை அடிச்சே கொன்னுட்டாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுத்துத்தான் ஆகணும். பிரதர் சிஸ்டர்ஸ், நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய காரியத்தை விதைக்கணும்.
நமக்கு உங்களுக்கு தீமை செஞ்சா நமக்கு நல்லது மாதிரி தெரியுது, தீமை செஞ்சிருவோம். சொல்லாத, உனக்கு நீயே என்ன பண்ற, உன்னை நீயே மோசப்படுத்திக்கிற. உனக்கு பின்னால அது வந்து விளையும் பார், பின்னால அது வந்து விளையும். யாரும் யோசிக்கிறது இல்லைங்க. அதோ நீ பேச பின்னால் அது விளையும் நினைச்சிருப்பானா? நினைக்கல. ஆனா நடந்துச்சுல்ல. தாவீது தன் மர்மனையாட்டிகளுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சிருப்பானா? நினைச்சுக்க மாட்டான். நடந்துச்சுல்ல. அப்சலோம் நம்ம இப்படி அடிச்சு அம்னோனை கொன்னமே, நமக்கு பின்னால் இப்படி ஒரு காரியம் அப்சலோமுக்கு நடக்கும்னு நினைச்சானா? நினைக்கல இல்லை. ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். எதை விதைக்கிறோமோ அறுத்துத்தான் ஆகணும். தயவு செய்து உங்களுக்கு நல்ல ஒரு சௌரோடு கூட சௌரியோடு கூட பேசுறீங்க, நல்லதை பேசி நல்லதையே சொல்லிக் கொடுங்க. தீமையை பேசி பிரிவினையை சொல்லி கொடுத்துடாதீங்க, சொல்லி கொடுத்துடாதீங்க. பின்னால் விளையும். நம்மை நாமே மோசப்படுத்துறோம்னு அர்த்தம், நம்மை நாமே மோசப்படுத்தி கொள்கிறோம்னு அர்த்தம். எப்பவுமே நன்மையை பேசுவோம், நன்மையை செய்வோம். ஏனென்றால் வேதம் சொல்லுது, கலாத்தியர் 6வது அதிகாரம் 7-8 சிஸ்டர், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என்ன சொல்றார்? மோசம் போதீங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான். சொல்லிட்டு, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ரெண்டு பேரும் பின்னால் அறுக்கத்தான் செய்யணும். மாமிசத்தின்படி எதையாவது செய்தால் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். அது அறுக்க வேண்டிய ஒரு காலம் வரும்போது அறுத்துருவான். ஆனா ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். என்னைக்கும் மாமிசத்தின்படி இதை செய்யணும் கொள்ளணும்னு சொல்லி யார்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடாதீங்க. நமக்கு அப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கிறிஸ்டன்டா அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். ஆனா மேல இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, நீ இப்போ முடிச்சிட்டியாடா, நான் வேண்டான்னு சொன்னேன், முடிச்சிட்டியா? ஆமாடா நான் முடிச்சிட்டேன். நீ எதை விதைச்சு அதை அறுக்க வைக்கிறேன்டா. தயவு செய்து தன்னை தானே மோசப்படுத்துகிற கூட்டங்கள் தான். தீமை செய்கிறேன், தீமை எனக்கு வரும், தீமை எனக்கு வரும். தீமையா பேசுறேன், என்ன தீமையா பேசுவாங்க. தீமையா நடத்துறேன், எனக்கு தீமை நடக்கும். ஆனா நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்படி இன்னைக்கு நான் சக்சஸ் ஆயிட்டேன்டா, இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன், இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா தீமை தானே விதைச்சிங்க. தீமை விதைச்ச பிறகு தீமை அறுத்து தான் ஆகணும். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. தன்னைத்தானே மோசப்படுத்திக் கொள்ளும். அதோ நீ பேச, அவன் தானே தன்னை மோசப்படுத்திக்கிட்டான். ராஜா 70 ராஜாவுடைய கட்ட பெருவர்கள் 2 வெட்டி விட்டான். இப்ப அதே நிலைமை இவனுக்கு வந்துச்சு. தாவீது அடுத்த மனைவியை கெடுத்தான், சொந்த மர்மனையாட்டிகளையே சொந்த பையன் கெடுத்தான். அப்சலோம் சவுரனை அடிச்சு கொள்ள வச்சான், அப்சலோமே அடிச்சே கொன்னாங்க. பின்னால் விளையும்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. எதை விதைக்கிறானோ அதை அறுத்தே ஆவான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவா இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நல்ல கவனமாக கேளுங்க. நம்ம ஆவிக்குரியவங்க, நம்ம ஆவிக்குரியவங்க. மாம்சம் சொல்லும், ஏய் நீ அவனை அப்படி பேசிடு, இவனை இப்படி சொல்லி கொடுத்துரு அப்படின்னு மாம்சம் சொல்லும். ஆவி சொல்லும், வேண்டாண்டா வேண்டாம் சொல்லாது. அவன் என்ன நினைக்கிற அது செய்கிறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் செய்வார் விடு அப்படின்னு ஆவி சொல்லும். ஆனால் மாமிசம் என்ன சொல்லும், நோ நீ அப்படி செய் அப்படின்னு சொல்லும். உடனே மாமிசம் சொல்கிறபடி நானும் நீங்களும் செஞ்சோன்னு வச்சுங்க, மாம்சத்தினால என்னை நானே மோசப்படுத்தி கொள்கிறேன்னு அர்த்தம். பின்னால் விளையும். ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ சாலமோனை குறித்து வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான்.
அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். என்ன சொல்ல பாருங்க, சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். வேதம் தெளிவா சொல்லுது, சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். சாலமோன் எப்படி இருந்தான்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. போதும். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். தன் தகப்பனாகிய தாவீது சொன்னபடியெல்லாம் நடந்தான். சாலமோனிடத்தில் தேவன் அன்பாயிருந்தார். சாலமோன் தேவனிடத்தில் அன்பாயிருந்தான். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்குது. ஓகே, இப்போ சாலமோன் தன்னை தானே எப்படி மோசப்படுத்திக் கொள்கிறான் பாருங்க. தன்னை தானே எப்படி மோசப்படுத்திக் கொள்கிறான். சாலமோன் தன் வாழ்க்கையில விதைச்சது என்ன? பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், இது சாலமோனுடைய பிரசங்கி புஸ்தகம். அவன் சொல்றான், நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. சந்தோஷத்தினால் உன்னை சோதித்து பார்த்தேன், இன்பத்தை அனுபவி. எதை பார்த்து சொல்றான்? உள்ளத்தை பார்த்து சொல்றான். இன்பத்தை அனுபவிச்சுக்கோ. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவோ பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். அவன் சொல்றான் பாருங்க, என் இருதயத்தை ஞானத்தினால் தேற்றி கொண்டிருக்கும் போதே என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்க நான் எண்ணினேன். ஏங்க, மதுபானம் குடிக்கிறவனா இருந்தான். அவனே தான் சொல்றான், நான் இப்படி ஞானத்துல வளரணும்னு நினைக்கும் போதே என் சரத்தை மதுபானத்தினால் சீராட்டணும்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மதுபானம் குடிக்கிறவனாய் மாறினான். செகண்ட் பாயிண்ட், அவன் எப்படி தன்னைத்தானே மோசப்படுத்திக் கொள்றான் பாருங்க. இந்த மதுபானம் தீமையானதை செய்யும், மதுபானம் பண்ணுகிறவன் ஸ்திரியை இச்சோடு பார்ப்பான், அப்படிலாம் வசனம் இருக்குல்ல, இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 28வது 29வது வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருவதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ என்னங்க, அந்த அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன இருக்கு? சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போகலாலும் உடுத்திருந்ததில்லை. இவன் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்கப்போ அதைத்தான் சொல்றாரு. இவன் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருந்து, அவன் எப்படி உடுத்திருக்கிறான்? ரொம்ப வித்தியாசமா உடுத்திருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங்ல வேற மாதிரி இருக்கிறான். அவன் ராஜா தான் இல்லைன்னு இல்லை. ட்ரெஸ்ஸிங், உலகம் நம்மளை பார்க்கணும், அட்ராக்டிவா நம்ம இருக்கணும். அந்த சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போய்களாக உடுத்திருந்ததில்லை அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் உடுத்திருக்கிறான்னு அர்த்தம். இந்த பறவைகள்லாம், இந்த பூக்கள்லாம் இப்படி இருக்குது, இதை விட அப்படி அந்த இந்த மாதிரி பூக்கள் இருக்குது. ஆனால் இந்த சாலமோன் அது மாதிரி உடுத்ததில்லைன்னு இருக்கு. இந்த சாலமோன் அந்த இடத்துல என் உதாரணம் காமிக்கணும். சாலமோன் தான் அதிகமாக வாஞ்சித்து உடுத்தவன்.
அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்ப நமக்கு வாஞ்சி வரக்கூடாது. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு ட்ரெஸ்ஸிங்கில். ஒன்று மதுபானம் குடித்து மோசம் போகிறான், ரெண்டாவது காஸ்ட்லி ட்ரெஸ்ஸோ ஸ்டைல் ட்ரெஸ்ஸோ போட்டு தன்னை மோசப்படுத்திக்கிறான், மூன்றாவதாக வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும். கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். அவனுடைய ஒரு நாளுக்கு சாலமோனுக்கு சொல்லும் செலவு, சாப்பாட்டு செலவு. நான் நினைக்கிறேன் ஒரே ஆள் அவ்வளோ சாப்பிட்ருக்க முடியாது. அவனுக்கு 700 மனைவி, மறுமனையாட்டி, பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. மொத்தமாக செலவாக இருக்கும். 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, கலைமான்கள் வெளிமான்கள் வரையாடுகள் கொடுமையான பறவைகள் தவிர கொடுக்கப்பட்ட 10 மாடுகள் மேய்ச்சல் வந்து 20 மாடுகள் 100 ஆடுகள். அவ்வளோதான், அவ்வளோதான். எவ்வளவு சாப்பாட்டு ராமனா இருந்திருப்பான் பாருங்களேன், எந்த அளவுக்கு இருந்திருப்பான் பாருங்களேன். இந்த மாமிச இச்சை தவறான காரியத்தை கொண்டு போங்க. இந்த மாமிசத்தை இச்சித்து சாப்பிட்டு இருக்கிறான். சாப்பாட்டில் அதை என்ன பண்ண தெரியல, அடக்க தெரியவில்லை. சாப்பாட்டில் அவனுக்கு அடக்க தெரியவில்லை, சரீரத்தை அடக்க தெரியல. மாமிசத்தை இப்படி சாப்பிட்டான், சும்மா இருக்குமா சரீரம்? அதனால்தான் 700 மனைவி 300 மறுமனையாட்டி. சும்மா இருக்காது. அதோடு மாத்திரம் இல்லை, இப்போ சாப்பாட்டில் இச்சை, ஓகே, 1 மதுபான இச்சை, 2 ட்ரெஸ்ஸிங்கில் இச்சை, தன்னைத்தானே மோசப்படுத்திக்கிறான் பாருங்க. 3 சாப்பாட்டில் இச்சை, 4 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 முதல் 3. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஆவியான சொல்ற வேணாம்பா அப்படி பண்ணாத, அவிசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளாதுன்னு சொல்லி சொல்றார். ஆனா இவனும் அவர்களோடு கூட ஆசை வைத்து ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். சரி, இப்போ 700 மனைவி 300 மறுமனையாட்டி எதனால வந்தது இது? இவனுக்கு இதனால பின்னால கேடு வரும்னு தெரியுமா? கேடு வரணும் தெரியுமா? தெரியாதுங்க. மாம்சம் சொல்லுது, தன்னைத்தான் மோசப்படுத்தி கொள்கிறான். மாம்சம் சொல்லுது, பொம்பளைகளெல்லாம் சேர்த்துக்கடா, என் கண்ணு இச்சித்ததை ஒன்றை கூட நான் விட்டதில்லைன்றான், ஒன்றை கூட விட்டதில்லைன்றான். 700 மனைவி 300 மறுமனையாட்டி, ஒன்றை வச்சே சமாளிக்கிறது பெரிய பாடாக இருக்குது. ஆனால் 700 மனைவியா 300 மறுமனையாட்டியா, எப்படி அது? சரி, இவைகளால் தனக்கு பின்னால் நஷ்டம் வரும்னு அவனுக்கு தெரியுமா? சான்ஸே இல்லைங்க. ஆனால் எதை விதைக்கிறானோ அறுத்து தானே ஆகணும், எதை விதைக்கிறானோ அறுத்து தானே ஆகணும். அருமையானே, நல்லா கவனிச்சிங்க. இவன் தேவன் அவனை நேசித்தார், சாலமோனும் தேவனை நேசித்தான், அதனால்தான் பெரிய ஆலயம் கட்டி வச்சான். ஆனால் நடந்தது என்ன? மதுபானம் குடிக்கிறான். மதுபானம் குடித்தா பெண்களை ஆசையாக பார்க்க வைக்கும். 2 ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 3 சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டான், இஷ்டத்துக்கு சாப்பிடணும்னு. 4 பெண்கள் விஷயத்தில் வீக்.
பெண்கள் விஷயத்தில் வீக். இது இவனை எப்படி மோசப்படுத்திடுச்சு, எப்படி மோசப்படுச்சு? அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5-10. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். எங்க விக்கிரகங்களை படைச்சான், விக்கிரக ஆராதனை பண்ணனான். ஏன்? தன்னுடைய ஸ்திரீகளுக்காக செய்தான், தன்னுடைய ஸ்திரீகளுக்காக செய்தான். இந்த ஸ்திரீகள் பின்னால வழி விலக பண்ணுவார்கள் அவனுக்கு தெரியுமா? ஆனா வசனம் சொல்லுது. ஆனா இவன் அதை நினைக்கவே இல்லை. ஆவியானவர் சொல்றாரு, வேண்டாண்டா, அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. ஆவியானவர் சொல்ற, மாமிசம் என்ன சொல்லுது? நீ விவாகம் பண்ணிக்கோ, விவாகம் பண்ணிக்கோ. தனக்குத்தானே மோசத்தை உண்டாக்கிட்டானே, தனக்குத்தானே மோசத்தை உண்டாக்கிக்கிட்டானே. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே நீங்க சொல்றபடி செய்யற ஆண்டவரே சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே மோசத்தை உண்டாக்கிக்கிறாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு செஞ்சுட்டு போயிருங்க. கடைசியில் விக்கிரக ஆராதனைக்காரனா ஆண்டவர் அவனை எச்சரித்தார். என்ன நடக்குன்னு பாருங்க. 9-10 என்ன சொல்லும் பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தோம். இப்ப 2 தடவை தரிசனமாகி சொல்றாரு, அந்நிய தேவனை வணங்க கூடாதுன்னு சொல்லி. அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். போதுமா? கர்த்தர் அன்பாயிருந்தார் ஒரு காலத்துல, தேவன் அவன் மேல் அன்பாயிருந்தார், அவனும் தேவன் மேல் அன்பாயிருந்தான். ஆனால் இப்பொழுதோ அன்பாயிருந்த தேவன் அவன் மேல் கோபமாயிட்டார். ஏன்? ஆண்டவர் சொன்னது வேண்டாம், என் மாமிசத்தின்படி நான் அநேக ஸ்திரீகளை சேர்ப்பேன், அந்நிய பெண்களை சேர்ப்பேன்னு சேர்த்தான். அவன் மாமிசம் அவனை மோசப்படுத்திடுச்சுதே. அந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னைத்தானே மோசப்போக்கி கொண்டுட்டானே. அவனுக்கு பின்னாலே இப்படி நம்ம ஆண்டவருக்கு ஆலயம் கட்டின நம்ம பின்னாலே இப்படிலாம் ஆவோன்னு அவனுக்கு தெரியவே தெரியாதுங்க, தெரியவே தெரியாது. ஆனால் ஆயிட்டானே. ஏன்? தன்னைத்தானே மோசப்படுத்தி கொண்டுட்டான். அருமையான சகோதரனே, உன்னை நீயே மோச போகாத போக்கிக்கொள்ள. அப்படி எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருந்து உன் வாழ்க்கையை நடத்திக்கோ. உன்னை நீயே மோசப்படுத்திக் கொள்ள முடியும், உன்னை நீயே உத்தமாக வைத்துக்கொள்ள முடியும். அது உன் கையில் தான் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐஸ்வர்யான் லாசர். லுக் எழுதின சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்குள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. சரியா? ரைட்டு. இப்போ 2 பேரும் செத்து போயிடுறாங்க. செத்து போனால் நடக்கிறது என்ன? 23ஆம் வசனத்தில் வந்து, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, இந்த ஐஸ்வர்யன் பாதாளத்தில் வேதனைப்படுறான். இந்த ஐஸ்வர்யன் எப்படிப்பட்டவன்? அனுதினமும் சம்பிரமமாய் வாழுகிறவன், நல்ல விலையேறப்பட்ட ட்ரெஸ் போட்டு சம்பிரமமாய் வாழுகிறவன். இவன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறான். மாம்சம் சொல்றபடியெல்லாம் நம்ம செயல்படலாம்னு சொல்லி இஷ்டத்துக்கு என்ன பண்றான்? வேதம் என்ன சொல்றது? 19ஆம் வசனத்தில், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டான். அப்படின்னா சுகபோகமா வாழ்றான். ஆனா நடந்தது என்ன? லாசரும் செத்துறான், ஐஸ்வர்யன் செத்துறான். இப்ப 23ஆம் வசனம் சொல்லுது, அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது. யாரு? தன்னைத்தானே மோசப்படுத்தி கொண்ட அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயிட்டான். பாதாளத்துக்கு போயிட்டாங்க. தன்னைத்தானே மோசப்படுத்தி கொண்டவன்
அவன் நம்ம இப்படி நல்ல ஆனமெண்ட்டு போட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங் போட்டு இப்படி வாழ்ந்தா கடைசி பாதாளம் போகும்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது, அவனுக்கு தெரியாது. எனக்கு துட்டு இருக்குது, நான் ஆடம்பரமாக வாழ்கிறேன். எனக்கு வசதி இருக்குது, விலையேறப்பட்ட வஸ்திரம் போடுறேன். எனக்கு துட்டு இருக்குது, நல்ல ஆனமெண்ட்டு போடுறேன், போட்டுக்கலாம். ஆனால் பின்னால் எங்கே போவான்னு அவனுக்கே தெரியாது. இல்லை, அப்படி பண்ணுறது என்ன சொல்லுது? தன்னை தானே மோசம் படுத்தி கொள்கிறவனாய் மாறிட்டான். அவனே மோசத்தை உண்டாக்கிக்கிட்டான். எங்க கடைசியில் பாதாளத்துக்கு போயிட்டான். அருமையானே, ராத்திரி வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்ம பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையா இருப்பான். அப்படின்னு அர்த்தம் என்ன? தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். எப்படி மோசம் போக்கிக் கொள்கிறார்கள்? மாம்சத்தின்படி செயல்படுகிறவர்களா இருக்கிறபடினாலே தங்களுடைய வாழ்க்கையை மோசப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே, என்னை நானே மோசப்படுத்தி விடாதபடிக்கு நான் எச்சரிக்கையாய் வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. என்ன நானே மோசப்படுத்தி கூடாது. யாரையோ 2 பேரை பார்த்தோன்னே பிரிவினை உண்டாக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் என்ன நானே மோசப்படுத்திடக்கூடாது. நான் தவறான காரியங்களை செஞ்சுட்டு என்ன நானே மோசப்படுத்தி கூடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் எதை விதைக்கிறேனோ அதை அறுத்துத்தான் ஆகணும். வேண்டாம் ஆண்டவரே, என் வாழ்க்கை நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்களை தாங்களே மோசம் பைக்கு கண்ட அதுவோனி பேசைக்கை குறித்து நாங்கள் தியானிச்சோம் ஆண்டவரே. தங்களை தாங்களே மோசம் போக்கி கொண்ட தாவீதை குறித்து பார்த்தோம். தங்களை தாங்களே மோசப்படுத்தி கொண்ட அப்சலோமை குறித்து பார்த்தோம். தங்களை தாங்களே மோசப்படுத்தி கொண்ட சாலமோனை பார்த்தோம். வேண்டாம் ஆண்டவரே, என்னை நானே மோசப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் வாழ்க்கையை ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். நான் ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக இருக்கணும் ஆண்டவரே. ஆவியினாலே சரத்தின் செயலை அழித்து பிழைக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒரு ரிகாதான ரபா சங்கல ரபா, ஆவியினாலே பிழைக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தருவீராக. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆவியினாலே மாம்சத்தை நான் அழித்து ஜீவிக்க என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் கண்களை மூட தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஜாஷுவா ஜெபிப்பார். அவரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபித்து தெய்வ சமூகத்திலிருந்து ஆவியினாலே சரத்தின் செயலை அழிப்பதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வோம். எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீதி உள்ள பிதாவே, இந்த மாலை வெள்ள அப்பா நாங்கள் கூடி வந்து வேத பாட வகுப்பில் கலந்து கொள்ள கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக இருக்கும் தலைப்பின் கீழாக ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நாங்கள் எங்களை நாங்களே மோசம் படுத்தி கொள்ளுகிறோம் என்ற தலைப்பின் கீழாக இது பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நாங்கள் பார்த்தோமே அப்பா. நாங்கள் ஆண்டவரே மாம்சத்திற்கு ஏற்றபடி விதைத்தால் ஆண்டவரே மாம்சத்தின்படி அப்பா நாங்கள் அழிவை அறுப்போம் என்று அப்பா நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியை எங்கள் வாழ்க்கையில் இராத படிக்க ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மாம்சத்தின்படி ஆண்டவரை விதைத்து விடாதபடி அப்பா எங்களை காத்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியும் மாம்சம் அப்பா ஒன்றுக்கு ஒரு விரோதமாக ஆண்டவரை போராடுகிறது அப்பா. நாங்கள் ஆண்டவரே ஆவியினாலே மாம்சத்தின் ஆண்டவரை செய்கைகளை அழித்தால் நாங்கள் பிழைப்போம் என்று நாங்கள் ஆண்டவரை வாசித்தோமே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரியை கூட மாம்சத்தின்படி இராதபடிக்கு அப்பா அதை பரிபூர்ணமாய் அழித்து விட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதோனி பேசையை குறித்து பார்த்தோமே ஆண்டவரே அப்பா. தாவீதை குறித்து பார்த்தோமே, அப்சலோமை குறித்து பார்த்தோமே, சாலமோனை குறித்து பார்த்தோமே ஆண்டவரே அப்பா. ஐஸ்வர்யவானை குறித்து பார்த்தோமே ஆண்டவரே. இந்த காரியத்தில் நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்டு அப்பா ஆண்டவர் கற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் கூட அப்பா எங்களுக்கு ஒருவேளை யாராவது தீமை செய்தால் நாங்கள் தீமை செய்யாத படிக்கும், மாம்சத்தின் இச்சின்படி நடவாத படிக்கும் ஆண்டவர். எங்கள் இஷ்டத்தின்படி ஆண்டவர் எங்கள் மாம்சம் இச்சிக்கிறபடி ஒன்றும் செய்யாத படிக்கும் ஆண்டவர்.
ஆவியானவருடைய வேதத்தின்படி ஆண்டவரே எந்த காரியத்தை உணர்த்துறோ அதன்படியே செய்துவிட ஆண்டவர்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இது வரைக்கும் ஒருவேளை நாங்கள் மாம்சத்தின் மேல் ஏதாவது காரியம் செய்திருப்போம் என்றால் கர்த்தர் எங்களை தயவாய் மன்னிக்கும்படியாக அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே, இனி ஒரு காரியம் கூட அப்பா எங்கள் மரணம் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் மாம்சத்தின்படி செய்யாத படிக்கு ஆண்டவர், ஒரு சின்ன காரியங்களை செய்யாத படிக்கு அப்பா கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட உணர்வை கொடுப்பீராக. ஆவியானவர்கள் அப்படிப்பட்ட நல் மனசாட்சியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. எங்க சபையார் ஒருவர் கூட அப்பா இனி எந்த ஒரு காரியம் மாம்சத்தின்படி செய்யாத படிக்கு ஆண்டவர் நாங்கள் ஆவியினாலே மாம்சத்தின் செயலை அழித்தவர்களாய் காணப்பட, பிழைக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே கிருபை செய்வீராக ராஜா. நித்திய ஜீவனை நாங்கள் அடைய வேண்டுமே ஆண்டவர். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு இருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.